வணக்கம் விஜய். இன்று பணிவு நிறைவடைய உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்போதுதான் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த மாதிரி இருந்தது. இன்று பணி நிறைவடையும் தருணத்தில் நாம் இருக்கிறோம். வாழ்க்கையில் கல்லூரி நாட்கள் மறக்க முடியாதவை. மிகவும் இனிமையான நாட்கள் அவை. பணிவு ஓய்வு அடைந்தாலும் நீங்கள் ஆசிரியைதான். உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தை சுற்றி பாருங்கள். நம் நட்புகளையும் நினைவு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹலோ விஜயா. ஹலோ. நம்ம 1987 சந்தித்தோம் காலேஜில். அப்புறம் பல ஆண்டுகள் பிறகு ஒன்றாக இருந்தோம். நம்ம 2.5 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தோம். பிறகு முடிச்சுட்டு நீங்களும் உங்களோட பாதையை தேடி வேலைக்கு போயிட்டீங்க. திருமணம் ஆகி பிள்ளைகளை பெற்று கடைசியில் நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக நீங்கள் பதவி ஓய்வு பெற போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. எல்லோரும் அதுக்காக தான் காத்திருக்காங்க. ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அண்ட் என்ஜாய் யுவர் ஃப்யூச்சர் days after that with your family, loving family. All the best for you. நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருமதி விஜயலட்சுமி அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருமதி விஜயலட்சுமி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரிய பணியில் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கின்றார். இன்றோடு அவரது அந்த ஆசிரிய பணி ஒரு நிறைவை எய்துகிறது. நிச்சயமாக பல பள்ளிகளின் வெற்றிக்கு இவரது தலைமைத்துவம் பங்காற்றி இருக்கின்றது என்பது உண்மை. அவர் பள்ளி மேம்பாட்டிற்கு மட்டுமல்ல, எங்களது குடும்ப மேம்பாட்டிற்கும் மிக முக்கிய பணியாற்றி இருக்கின்றார். எங்கள் குடும்பத்தில் அந்நியாராக திகழ்ந்து எங்கள் அனைவருக்குமே வழிகாட்டியாக இருந்து மிகச்சிறந்த பணியினை செய்திருக்கின்றார். இன்று அவர் ஓய்வு பெறுவது ஆசிரிய பணியில் இருந்து மட்டும்தானே ஒழிய அவரது குடும்ப பணி மற்றும் சமூக பணிக்கு அல்ல. ஆக நிச்சயம் ஓய்வுக்கு பிறகு எங்களுக்கு தாயாக இருந்து எங்களை மேலும் வழி நடத்துவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆக இந்த இனிய வேளையில் எங்களது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்க்கா. மனிதரை மனிதராய் பாவிக்க முடியும், மனம் திறந்து பாராட்ட முடியும், பொறுமையாய் பிரச்சனைகளை அணுக முடியும், ஆரவாரமில்லாமல் அழகாய் கற்பிக்க முடியும், சாதித்த ஆணவமின்றி இயல்பாய் பயணிக்க முடியும், அமைதியாய் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்க முடியும், அழகாய் அறிவுரைகளை சொல்ல முடியும். அப்படி ஒரு மனத்துக்காரருக்கு விடை கொடுப்பது, அப்படி ஒரு மனத்துக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல. ஞாபக சக்தி ஒரு அதிசயம், மனிதம் நிறைந்த மனது அதிசயம், கற்பிக்கும் திறன் அதிசயம், அரவணைத்து அழைத்துச் செல்லும் திறமை அதிசயம், பாராட்டும் மனது அதிசயம், அதற்கு கொடுக்கும் நேரம் அதிசயம். சுயநலம் நிறைந்த உலகிலே மற்றவர் நலம் நாடும் குணமதிசயம். அப்படி அதிசயங்களின் சொந்தக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல. பணி நிறைவு நாள் பணிக்கு மட்டுமே, கூடவே பயணித்த உறவுகளுக்கு இல்லை என்றாலும் விடை கொடுப்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல. வருகின்ற நாள்களில் வாஞ்சை நிரம்பி இருக்கட்டும், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்கட்டும், எதிர்பார்த்த பயணத்தில் வெற்றிகள் மட்டுமே நிரம்பட்டும், பிரபஞ்சம் நிம்மதியை மட்டுமே வழங்கட்டும், நிறைய மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அழகாய் அரவணைத்து செல்லட்டும். வாழ்த்துகள். லோமர்பாவ் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் மனதார உங்களை வாழ்த்துகிறோம். இப்படிக்கு ஆசிரியர் குமரன் மருதுவீரன். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்
மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு உங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு இந்த வாய்ப்பை, இந்த காணொளியை படைப்பதற்காக, இந்த காணொளி வாயிலாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எனக்கு வாய்ப்பளித்த காஜாங் தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றி. காரணம், காஜாங் தமிழ் பள்ளியினுடைய மிகச்சிறந்த விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய, நான் அடிக்கடி அவங்களை வீரலட்சுமி என்று தான் சொல்வேன், அவர்களுடைய பணி ஓய்வு வரும் 12ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த பணி ஓய்வு நிமித்தமாக என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூறுவதற்கு சில ஆசிரியர்கள் அன்பு கூறி பணித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. காஜாங் தமிழ் பள்ளியினுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. 100 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது காஜாங் நகரிலே ஒரு எழில் தோற்றமாக காட்சியளிக்கின்றது. முதல் முறையாக அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது, சென்று பார்த்த பொழுது, விஜயம் செய்த பொழுது நான் மிகவும் பிரமித்து போனேன். அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு பெரிய உருமாற்ற பள்ளியாக, ஒரு எதிர்பார்ப்பு பள்ளியாக, நம்முடைய 21ஆம் நூற்றாண்டு கல்வி திட்டத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளியாக உருமாற்றி இருக்கின்றார்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அவர்களை நீண்ட காலமாகவே எனக்கு தெரியும். நான் ஜெயபக்தியில் அடிக்கடி எழுத்து பணி நிமித்தமாக செல்லும் பொழுது அவரும் அவருடைய குழுந்தரும் அங்கே வந்திருப்பார்கள். நிறைய நன்னெறி நூல்களை நிறைய எழுதுவார்கள் அவர்கள். அந்த வகையிலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து பழக்கம். காஜாங் தமிழிலே அவர்களுடைய தலைமை ஆசிரியர் பணி செய்கின்றார் என்று அறிந்து வேறு சில வேலையாக அங்கே சென்றிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. 2 முறை அந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன். 3 முக்கியமான விடயங்களை பற்றி, அவருடைய அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் ஆற்றிய பணியை பற்றி சொல்லணும். ஒன்றாவது, அந்த நிர்வாக திறமை. இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தவுடன் இந்த தோற்றமே ஒரு தலைமைத்துவத்தினுடைய சிறந்த நிர்வாகத்தை அது பிரதிபலிப்பதாக அந்த தோற்றம் காட்டுகின்றது. எடுத்துக்காட்டுக்கு, அதாவது பிரமுகர்களை வரவேற்று ஆசிரியர்கள், பிரமுகர்கள் எல்லோரும் அமர்ந்து ஓய்வு நேரத்தில் தேநீர் சிற்றுண்டி அருவதற்கு ஒரு அறை சாதாரணமாகத்தான் இருக்கும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் குறிப்பாக ஆசிரியர் அறையை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் நம்முடைய ஆசிரியையோ அந்த ஒரு அறையை ஒரு தங்கும் விடுதியில், எப்படி ஹோட்டல் என்று சொல்வார்களே, அங்கே விருந்து உபசரிப்புக்கான அந்த தோற்றத்துடன் கூடிய மிக அழகான ஒரு சிற்றுண்டி அறையை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுவரை எந்த பள்ளிக்கூடத்திலும் நான் அப்படி பார்த்ததில்லை. அது அவருடைய திறமையை காட்டுகிறது. நிச்சயமாக அவருக்கு பள்ளியினுடைய எல்லா ஆசிரியர்களும் நிறைந்த ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள். பெற்றோர் சங்கம், பள்ளியினுடைய மேலாளர் வாரியம் எல்லாம் சிறந்த ஒரு நல்ல அணுக்கமான தொடர்பும் நல்ல உறவும் அவர்கள் வைத்திருப்பதனால் இந்த பள்ளியை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறலாம். அடுத்தது, நிர்வாகத்துறை பற்றி சொன்னேன். அடுத்தது, ஆசிரியர்களோடு அவர்கள் பழகும் விதம் மிகவும் அன்பாகவும் கனிவாகவும், அதே சமயத்தில் அந்த அன்பிலும் கனிவிலும் கட்டளையிலும் ஒரு மென்மையான அதிகாரம் இதிலே கூடிக்கொண்டிருந்தது. அவர்களே இழுத்து போட்டு எல்லா வேலைகளும் செய்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய நூல் வெளியீட்டு விழா அங்கே நடந்த பொழுது, மே மாதம் நடந்த பொழுது, அவர்களே முன்னின்று எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அந்த உதவி செய்யும் அந்த மனப்பான்மை, ஒரு தாய்மை குணம் ஒரு தலைமை ஆசிரியருக்கு இருப்பது, அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பது மிக மிக அவசியம். அதை நான் கண்கூடாக பார்த்தேன். மூன்றாவது, அவர்கள் பணியாளர்களிடம், தோட்ட பணியாளர்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம், அவர்களை கட்டளை அன்பாக செலுத்தி எல்லா வேலைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அதன் பிறகு இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வெளியிலே சமூக பணி என்று வரும் பொழுது, நம்முடைய SSO என்ற கூடிய மலேசிய, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்க சமூக பண்பாட்டு இயக்கத்திலும் அவருடைய பணி அளப்பரியது. ஆகவே வெகு விரைவில் அவர்கள் பணி ஓய்வு பெற்று விட்டார்களே என்று எனக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. திடீரென்று ஐயா நான் பணி ஓய்வு பெறுகின்றேன் என்று சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் இளமையாக இருக்கின்றீர்களே, அதற்குள் பணி ஓய்வு பெறுகின்றீர்களே, இன்னொரு 10 ஆண்டுக்குள் கூட பணி செய்வதற்கான அந்த தோற்றம் அவர்களிடம், அந்த எழுச்சி, அந்த திறமை, அந்த உற்சாகம் எல்லாமே இருக்கின்றது. அதற்குள் அவர்கள் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். இருப்பினும் பணி ஓய்வு என்பது அந்த பணிக்கு மட்டும்தான். மனதுக்கும் நம்முடைய தோற்றத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் என்றைக்குமே பணி ஓய்வு இல்லை. அதை நானே என்னை முன்னுதாரணப்படுத்தி கொண்டு சொல்லலாம். ஆகவே இந்த பள்ளியினுடைய பணி முற்றிலும் நம்முடைய கல்வியை சார்ந்தே இருக்கின்றது. கல்வி, மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூகம்,
பெற்றோர்கள் என்று இருந்திருக்கின்றது. இப்பொழுது பணி ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் மீண்டும் இந்த பணிக்கு வாருங்கள். எப்படி என்று சொன்னால், நம்முடைய சமூகத்திற்கு தேவையான கல்வியை பல்வேறு வகையிலே நம்முடைய மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து நாம் நல்ல நட்பாகவும் நல்ல அன்பாகவும் நல்ல சகோதரத்துவமாகவும் இருப்போம். உங்களுடைய சேவையை நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் மறக்கவே மாட்டார்கள். மாணவர்களுடைய மனதிலும் ஆசிரியர் மனதிலும் இந்த பள்ளியினுடைய பெற்றோர் மனதிலும் என்றும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்று சொல்லி, வாழ்வாங்கு வாழ்வார் வையகத்தில் புகழை எட்டியவர்கள் வாங்கு வாழ்வார். திருவள்ளுவரும் புகழ் என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்றார், புகழ்பட வாழாதார் தன்னோவார். அன்புசார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். காஜாங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி சாமித்துரை அவர்களின் பணி ஓய்வு காரணமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறும் நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் விஜயலட்சுமி அவர்கள் காஜாங் தமிழ் பள்ளியில் 1973ஆம் ஆண்டில் 3ஆம் வகுப்பில் மாணவியாக வந்து சேர்ந்தார். அப்பொழுது நான் இந்த காஜாங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அதற்கு முந்தைய 2 வகுப்புகளை அவர் செடாங் தமிழ் பள்ளியில் பயின்றிருக்கிறார். நான் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த காலத்தில் எனக்கு உதவிகரமாக ஒத்துழைப்பு நல்கி இந்த பள்ளியின் மேம்பாட்டுக்கு மிகவும் பாடுபட்ட சிலருடைய பெயர்களை நான் இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். இதை தவிர வேறொரு சந்தர்ப்பமும் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே. அந்த வகையில் திரு ஜு சுப்பிரமணியம் அவர் வகுப்பாசிரியர் மட்டுமல்லாமல் எனக்கு துணையாகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்தார். மற்றொருவர் திரு சுப்பிரமணியம் பச்சைப்பன் அவர் தொக்கு குரு. அவரை பற்றி காஜாங்வால் மக்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. தன்னுடைய கடினமான உழைப்பால் படிப்படியாக வளர்ந்து இந்த ஒரு உன்னத நிலையில் இருக்கின்றார். அவருடைய வளர்ச்சியை கடந்த 52 ஆண்டுகளாக நான் அறிவேன். அடுத்ததாக திருமதி அங்கம்மாள், திருமதி ரத்னம், திருமதி பார்வதி, திரு காசுப்பிள்ளை, திரு நடராஜா, திரு பெருமாள் என்று இப்படி பலர் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் எனக்கு வழங்கிய ஒத்துழைப்பின் காரணமாக காஜாங் தமிழ் பள்ளியை சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஆங்கில பள்ளிகளுக்கு நிகராக பல விளையாட்டுப் போட்டிகளிலும் மற்ற செயல்களிலும் ஓரளவுக்கு முன்னேற்ற முடிந்தது. ஆகவே அவர்களுக்கு இந்த வேளையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது ஆரம்ப கல்வியை காஜாங் தமிழ் பள்ளியில் முடித்த விஜயலட்சுமி தொடர்ந்து தனது இடைநிலைப் பள்ளியில் பயின்றார். இடைநிலைப் பள்ளியை வெற்றிகரமாக முடித்து ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்து 3 ஆண்டு கால பயிற்சிக்கு முன்னர் வெளிவந்து ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியராக பல பள்ளிகளில் வேலை செய்திருக்கின்றார். அவருடைய பணிக்காலத்தில் அது 35 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர் தொழிலில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்திருக்கார். இவர் தற்காலிக ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. வகுப்பாசிரியர்களாக பல பள்ளிகளில் பணியாற்றியிருக்கிறாரு. சில பள்ளிகளில் புறப்பாட நடவடிக்கை, ஹேம்னு சொல்லக்கூடிய மாணவர் நலன் மற்றும் பிகே என்று சொல்லக்கூடிய துணை தலைமை ஆசிரியர் வகைய பதவிகளையும் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வகையில் இவருடைய பரந்த அனுபவம் கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் சிலாங்கூர் மாநில கல்வித்துறை அவருக்கு தலைமை ஆசிரியர் பதவியை வழங்கியிருக்கிறது. அவர் முதல்ல கோலாலங்கல் வட்டாரத்தில் இருந்த தெலுங்குமோர் தமிழ் பள்ளியில் தனது தலைமை ஆசிரியர் பணியை துவங்கி மேலும் சில 2 பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக இருந்து காஜாங் தமிழ் பள்ளி 4வது பள்ளி அவர் தலைமை ஆசிரியர் பதவி வகித்த பள்ளி. ஆகவே இத்தகைய கடினமான உழைப்பாலும் திறமையாலும் அவர் வந்து இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்து மிகவும் செவ்வனே தம்முடைய பணியை எடுத்திருக்கிறார். அந்த காஜாங் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வர்றது என்பது மிகவும் ஒரு சவாலான விஷயம். அது இன்று மட்டுமல்ல, இது என்னுடைய காலத்திலிருந்தே அப்படித்தான்.
என்ன பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அது பட்டணத்தில் உள்ள பள்ளி. பாதி மாணவர்கள் இங்கே படிப்பார்கள், அவருடைய சகோதரர்கள் ஆங்கில பள்ளியில் படிப்பார்கள் அல்லது தேசிய பள்ளியில் படிப்பார்கள். அப்போ அவர்கள் ஒப்பு நோக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. ஆகவே நாங்களும் இவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பள்ளியை வழிநடத்த செல்ல வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. இன்று காஜாங் டவுன் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் குறிப்பாக பல கல்விமான்களுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். உலக நடப்புகளை நன்கு அறிந்த பல அறிவாளர்களுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். ஆகவே இத்தகைய பிள்ளைகளை ஒரு கற்றல் கற்பித்தலில் மேன்மைப்படுத்துவதற்கு ஆசிரியருடைய சவால் மிக அதிகம். ஆனால் அன்று எங்களுக்கு வந்த எங்களுடைய மூலதனம் அல்லது எங்களுக்கு சேர்ந்த பிள்ளைகள் அனைவரும் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான். காஜாங் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, காஜாங்கில் மருத்துவமனை, அப்பொழுது அந்த மருத்துவமனை குடியிருப்புகள்லாம் இந்த மருத்துவமனை உள்ளுக்கே இருந்துச்சு. அங்கேருந்து வருவார்கள். ஜேகேஆர் சொல்லக்கூடிய பொதுப்பணிலாக டெலிகாம்ஸு மற்ற ஒரு பெருந்திரளான அதிகமான மாணவர்கள் சுங்கைச்சோலேருந்து வருவாங்க. சுங்கைச்சோலை உங்களுக்கு தெரியும், இந்த நகர சுற்றி தொழிலாளர்கள் அனைவரும் அங்கே தான் இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் வருவார். இவர்கள் தான் எங்களுடைய மூலதனம். இவர்களை வச்சு தான் நாங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி இல்லை. மாணவர்களுடைய கல்வியில் பெற்றோர்கள் செலுத்தக்கூடிய கவனமும் அவர்களுக்கு செலவழிக்கின்ற பணமும் மிக அதிகம். அது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. ஆகவே காஜாங் தமிழ் பள்ளியை பொறுத்த வரையிலும் தலைமை ஆசிரியர் பணி என்பது மிகவும் ஒரு சவாலான பணி. அது பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் 60-70 ஆசிரியர்களை கொண்ட இந்த பள்ளியில் மற்றும் 10க்கும் மேற்பட்ட இதர ஊழியர்கள் கொண்ட இந்த பள்ளியை வழி நடத்துவது அவ்வளோ சுலபம் அல்ல. திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இவர்கள் அனைவரையும் ஒழுங்காக அரவணைத்து அவர்களுடைய ஆதரவை பெற்று இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இன்றி ஒரு பள்ளியை வழிநடத்துவது மிகவும் சிறப்பும். இதை நான் சொல்லுவது இங்கே சரியாக இருக்குதா இல்லையா என்பதை இங்கே தலைமை ஆசிரியர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பலர் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கும் நீங்களே சவால்களை சமாளித்து வந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த வகையில் மிகவும் திறமையாக இந்த பள்ளியை வழிநடத்த சென்ற விஜயலட்சுமிக்கு இந்த வேளையில் நாம் அனைவரும் பாராட்டு தெரிவிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு ஆசிரியருடைய நாடி நரம்புகளை நன்கறிந்து அவர்களுடைய அணுக்கமாக இருந்து அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டியது ஒரு தலைமை ஆசிரியர் கட்டாயமாகும். ஒரு பள்ளியில் 2-3 ஆசிரியர்களை உங்களுக்கு ஒத்துழைக்காவிட்டாலும் உங்களுக்கு தலைவலி, தலைமை ஆசிரியர்களுக்கு தலைவலி, அது உங்களுக்கு மன உளைச்சல். ஆகவே இதை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் விட்டு கொடுக்கும் தன்மையும் சமாதான போக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கு மிக அவசியம். ஆக அந்த போக்கினை விஜயலட்சுமி அவர்கள் கையாண்டு தன்னுடைய பணியை மிகவும் சிறப்பாக முடித்திருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரிகிறது. இந்த காஜாங் தமிழ் பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியரை தேர்வு செய்யும் பொழுது பல கோணங்களில் அவர்களை தேர்வு செய்வார்கள். ஒன்று, இந்த பள்ளியை வழிநடத்தக்கூடியவர் மும்மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இந்த பள்ளியை சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டியிருக்கிறது. மாவட்ட அளவிலான பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டியிருக்கும். கருத்துரைக்க வேண்டும், கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை எடுத்து நடத்த வேண்டும். ஆக அதற்கு மொழி மிக அவசியம். 2வது, எல்லோரோடும் நல்லுறவு வேண்டும். ஆக அது இப்படி இருந்தால்தான் ஒரு பள்ளியை ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு நடத்த கொள்ள முடியும். ஆக அந்த வரையில் வெற்றிகரமாக தனது பணியை முடித்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் விஜயலட்சுமிக்கு அவருடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் என்ற வகையிலும் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னர் இந்த காஜாங் நகருக்கும் எனக்கும் அல்லது காஜாங் தமிழ் பள்ளிக்கு எனக்கும் உள்ள உறவு எப்படியோ அப்படியே விஜயலட்சுமிக்கும் இருக்குது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நான் இந்த காஜாங் தமிழ் பள்ளியின் 1948 மாணவனாக சேர்ந்தேன். அது ஜப்பானியர் ஆட்சி காலம் முடித்த காலம். அப்பொழுது கல்வி முக்கியமல்ல, மக்கள் உணவுக்கும் உடைக்கும் தான் அல்லல் பட்ட காலம். எப்படியோ தப்பி தவிர என்னுடைய தகப்பனார்
காஜாங் ஸ்ரீ சுப்பிரமணிய கோயிலில் வணங்கிவிட்டு என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தார். என்னுடைய கல்வி முழுவதையும் இந்த பள்ளியில் தான் முடித்தேன். அப்பொழுது தமிழ் பள்ளிகளில் 7ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கும். இந்த 7ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா ஆசிரியராகலாம். நானும் இந்த 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதன் பின்னர் 3 ஆண்டுகள் வார 20 முறை போதாமுறை பயிற்சியில் கலந்து ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியனாக 1958ஆம் ஆண்டில் வெளியானேன். அதன் பிறகு இந்த மாவட்டத்திலேயே வெஸ்ட் கண்ட்ரி, ஆம்பரத்தனாங், செச்சிலி போன்ற பள்ளிகளில் பணியாற்றி விட்டு காஜாங் தமிழ் பள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். இந்த பள்ளியில் 1960ஆம் ஆண்டிலிருந்து 71ஆம் ஆண்டு வரையும் ஆசிரியனாகவும் 72ஆம் ஆண்டிலிருந்து 77ஆம் ஆண்டு வரை, அதாவது நான் கோலாலம்பூருக்கு மாற்றலாகி செல்லுகின்ற வரையில் தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். கோலாலம்பூர் சென்ற பள்ளிகளில் பணியாற்றிவிட்டு தலைமை ஆசிரியராக கல்வி அமைச்சின் திட்டமிடல் மற்றும் திட்டமிடல் பிரிவில், அதாவது எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இபிஆர்டி, அதில் அதிகாரியாகவும், அடுத்து மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை அமைப்பாளராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். இது 1993ஆம் ஆண்டு. ஆகவே விஜயலட்சுமி இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவியாக இருந்திருக்கிறாரு, தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெறுகிறார். நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருந்திருக்கிறேன், ஆசிரியராக இருந்திருக்கிறேன், தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறேன். இந்த ஒற்றுமைகள் எங்களுக்கு இடையில் உண்டு. அன்பர்களே, இந்த காஜாங் நகருக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது என்பது உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது. நான் பிறந்தது இந்த காஜாங் மருத்துவமனையில் 1938ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. அந்த பிறப்பு சான்றிதழ் என்னிடம் இன்னும் இருக்கிறது. அடுத்தது, நான் இந்த பள்ளியில் சேருவதற்கு முன்னர் என்னை அழைத்து என்னுடைய தகப்பனார் கொண்டு சென்ற கோயில் காஜாங் சுப்பிரமணியர் கோயில். ஆகவே இந்த கோயிலில் இன்னும் நான் சில பொறுப்புகளில் இருந்து வருகிறேன். அதே போன்று இந்த மருத்துவமனையில் நான் பிறந்திருந்தாலும் எனக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் என்னுடைய மகள் ஒருவர் இந்த மருத்துவமனையில் சில ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார் என்பது அது ஒரு தொட்டக்குறை. அடுத்தது, என்னை இந்த தமிழ் பள்ளிகளில், மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு அடையாளம் காட்டியது இந்த காஜாங் தமிழ் பள்ளி. ஆகவே காஜாங் தமிழ் பள்ளி, ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் இவற்றை என்றும் என்னுடைய நிலவிற்கும் என்று கூறி, திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய பணியை மிகவும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகரமாக வெளியேறியிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்வதோடு, அவர் தமது பிள்ளைகள், கணவர், குடும்பத்தோடு எல்லா நலங்கள் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். அதோடு அவர் என்றும் தன்னுடைய பணியை மேலும் பல வகைகளில் வழங்க முடியும் என்றும் கேட்டுக்கொண்டு, உங்கள் சார்பிலும் அவருக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.